நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 12th சாப்டர் நற்பெயர் 4வது பாடம் நற்பெயரில் உள்ள எடுத்துக்காட்டு 6. இப்போ இதில் புதிய கூட்டாளி ஒருவரை சேர்ப்பதற்காக ஒரு நிறுவனம் 4 ஆண்டுகள் சராசரி லாபத்தில் 3 ஆண்டுகள் கொள்முதல் என்ற அடிப்படையில் கூட்டு சராசரி லாபத்தினை பயன்படுத்தி நற்பெயர் மதிப்பிட முடிவு செய்தது. கடந்த 4 ஆண்டுகளில் லாபங்கள் மற்றும் அந்தந்த ஆண்டுகளுக்கான நிறைகள் பின்வருமாறு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா விவரம் இருக்குது. அப்பிறகு வருஷம் 4 வருஷம் கொடுத்துருக்காங்க, லாபம் 4 வருஷத்துக்கும் கொடுத்துருக்காங்க, நிறை கொடுத்துருக்காங்க. நற்பெயரோட மதிப்பை நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம கூட்டு சராசரி லாப முறை கணக்கிடல் அப்படின்னு கூட்டு சராசரி லாப முறையை நம்ம கண்டுபிடிக்கணும். நமக்கு அதில் தந்திருக்கக்கூடிய ஆண்டுகள், அது மாதிரி லாபங்கள், நிறைகள், கூட்டு லாபம். இந்த நமக்கு அங்கே ஆண்டு லாபம் நிறைகள் கொடுத்துருப்பாங்க. கூட்டு லாபம் நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னு இப்போ பார்ப்போம். ஆண்டு 2015, 2016, 2017, 2018 4 வருஷம் தந்திருக்காங்க. அந்த 4ஐயும் நம்ம எழுதியிருக்கோம். அடுத்து லாபம் 2015க்கு 20,000 தந்திருக்காங்க, 16க்கு 22,000, 17க்கு 24,000, 18க்கு 28,000. அந்த லாபங்களை வரிசையாக எழுதணும். அடுத்து நிறைகள் 1, 2, 3, 4 இது இவ்வளவும் நமக்கு சம்மில் தந்திருந்தது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லாபத்தையும் நிறையையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். இங்கே பெருக்கி போடணும். 20,000 1ஆல் பெருக்கும்போது நமக்கு 20,000 தான் வரும். அடுத்து 22,000 2ஆல் பெருக்கும்போது 44,000, 24,000 3ஆல் பெருக்கும்போது 72,000, 28,000 4ஆல் பெருக்கும்போது 1,12,000. இப்படி நம்ம இதை பெருக்கி போடணும். அடுத்து இந்த நிறைகள் இருக்குது பார்த்திங்களா, இந்த நிறைகளை ஃபுல்லாக ஆட் பண்ணோன்னா நமக்கு 10 வருது டோட்டல் பண்ணோன்னா. அதே மாதிரி கூட்டு லாபத்தை ஃபுல்லாக டோட்டல் பண்ணோன்னா 2,48,000 வருது. இப்போது கூட்டு சராசரி லாபம் இதோட ஃபார்முலா கூட்டு லாபங்களின் மொத்தம் வகுத்தல் நிறைகளின் மொத்தம். அதாவது கூட்டு லாபங்களின் மொத்தம் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 2,48,000 வகுத்தல் நிறைகளின் மொத்தம் 10. இதை தான் போட்டு நம்ம இப்போ பண்ண போகிறோம். கூட்டு லாபங்களின் மொத்தம் 2,48,000 வகுத்தல் நிறைகளின் மொத்தம் 10. இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா 24,800 வருது. இது கூட்டு சராசரி லாபம். அடுத்து நற்பெயர் கண்டுபிடிக்கணும். நற்பெயரோட ஃபார்முலா நற்பெயர் இஸ் ஈக்குவல் டு கூட்டு சராசரி லாபம் இன்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை. இது வரைக்கும் நம்ம பண்ணது சராசரி லாபம் கண்டுபிடிச்சு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை போட்டோம். இப்போது கூட்டு சராசரி லாபம் கண்டுபிடிச்சிருக்கிறதுனால கூட்டு சராசரி லாபம் இன்று கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை போடணும். இப்போ கூட்டு சராசரி லாபம் நம்ம 24,800ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். நமக்கு கொள்முதல் ஆண்டுகளின் எண்ணிக்கை சம்பளம் 3ன்னு தந்திருந்தாங்க. இதை நம்ம பெருக்கும்போது 74,400 ரூபாய் வரும். இதுதான் நமக்கு இதோட ஆன்சர்.